வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது பகுதி 2. தித்திக்கும் திருவாசகத்தை இயற்றிய நம் மாணிக்கவாசகரை பற்றிதான். தல யாத்திரை செய்த வண்ணம் மாணிக்கவாசகர் குருவின் ஆணைப்படியே இறுதியாக சிதம்பரம் வந்து சேர்ந்தார். அங்கே ஆடல் வல்லானை தரிசித்து வணங்கினார். பின் தன் குருவை தேடி நம்மை இங்கு வர சொன்னவர் ஏன் இன்னும் வரவில்லை என்று கண் கலங்கினார். அவர் உள்ளம் அறிந்த குருநாதர் தன் சீடர் கூட்டத்தோடு அவர் முன் தோன்றி நின்றார். குருவை கண்டு பரவசமடைந்தவாறு அவர் பாதங்களில் வீழ்ந்து வணங்கினார் மாணிக்கவாசகர். குருவாக எழுந்தருளி வந்த இறைவன் அவரை ஆசீர்வதித்து, மாணிக்கவாசகரே, நான் திரும்பி வரும் வரை இங்கேயே இருந்து தவம் செய். நீ பாடும் திருவாசகத்தை முழுமையாக்கு. சிவனவன் மெய் அன்பர்களுக்கு ஞானம் உபதேசித்து சிவசேவை செய்தபடியே இரு. யாம் தக்க சமயத்தில் இங்கு வந்து உம்மை அழைத்து கொள்கிறேன் என்று அருளிவிட்டு தன் சீடர் கூட்டத்தோடு சிவபுரம் சென்று விட்டார். தில்லை அம்பலத்தில் தில்லைவாழ் அந்தணர்களோடு வாதிடவும் அத்திருக்கோவிலை புத்த விகாரமாக மாற்றவும் எண்ணம் கொண்டு வந்த பௌத்த குருவை வாதில் வென்று தில்லை நடராஜனே நித்திய பொருள் என உணர்த்தி அவரை ஊமையாக்கினார். பிறவி ஊமையாக இருந்த பெண்ணை பேச வைத்து சிவபக்தையாக்கினார். இதுபோல் பல அற்புதங்களை செய்து அன்பையே அனைவருக்கும் ஞானமாக போதனை செய்தபடி தவம் இருந்து வந்தார். தன் குருவை பிரிந்த ஏக்கம் அவரை பற்றியது. எப்போது வந்து நம்மை சிவபுரம் அழைத்து செல்வார் என்று எதிர்பார்த்து தில்லை அம்பலத்தில் பொன்னம்பலத்தையே பார்த்தபடி அமர்ந்திருந்தார். அப்போது சிவனடியார்கள் யாவரும் ஒரு சேர வந்து மாணிக்கவாசகரை வணங்கி, ஐயா, தாங்கள் பாடும் திருவாசகம் முழுமையும் இங்கே அரங்கேற்றி உலகுக்கு ஒளி காட்ட வேண்டும் என வேண்டி நின்றனர். அவ்வடியார் கூட்டத்தில் இருந்த ஒரு பண்டிதனாகிய அந்தணன், தாங்கள் அரங்கேற்றும் திருவாசகத்தை பாட பாட நான் அதை நூலாக எழுதி தருகிறேன் என்றான். அனைவரின் மெய் அன்பையும் உணர்ந்த மாணிக்கவாசகர் தில்லை அம்பலத்தில் திருவாசகத்தை பாடி அரங்கேற்றினார். அதை கேட்ட அனைவரும் ஆனந்த கண்ணீர் வழிய சிவானந்தம் பெற்று திளைத்தனர். அவை அத்தனையும் பிரதி எடுத்து நூலாக எழுதி கொடுத்தார் அந்த அந்தணன். வானவர்களும் அதை கேட்டு பூமாறி பொழிந்தனர். அந்தன வடிவில் வந்த அடியவர் திருக்கோவையையும் பாடும்படி கேட்டு அதையும் எழுதி கொண்டார். திருவாசகத்தையும் திருக்கோவையையும் ஓலை சுவடியில் எழுதி கொடுத்த அடியார் அதன் இறுதியில் திருவாதவூரன் சொல்ல திருச்சிற்றம்பலமுடையான் எழுதியது என கையெழுத்து போட்டுவிட்டு சுவடிகளை கனக சபையில் வைத்துவிட்டு மறைந்து போனார். இப்படி ஈசனே அடியாராய் வந்து எழுதிய சுவடிகளைக் கண்டு தில்லைவாழ் அந்தணர்கள் 3000 பேரும் வியப்படைந்து மாணிக்கவாசகரை கண்டு இதன் பொருள் யாது என கேட்டனர். மாணிக்கவாசகர் தில்லை நடராஜன் சந்நிதிக்குள் இருந்த படிகளில் ஏறியவாறே இதன் பொருள் அதுவே என அம்பலவாணனை காட்டி 3வது படியில் வெட்ட வெளியாகி மறைந்து போனார். இறைவனுடன் இரண்டர கலந்து விட்டார். இதனை வள்ளல் பெருமான் வான் கலந்த மாணிக்க வாசக என போற்றி பாடுவார். ஔவையார், சேக்கிழார், வள்ளலார் போன்ற அருளாளர்கள் படித்து ஆராய்ந்து பாடி பரவிய நூல் திருவாசகம். ஞானிகளும் சித்தர்களும் திருவாசகத்தின் உட்பொருளை உணர்ந்து இது உண்மை என்று உறுதி கூறுகிறார்கள். மாற்று மதத்தினரும் இந்நூலை படித்து இறையுணர்வால் ஈர்க்கப்பட்டு இது உண்மையே என ஏற்கப்பட்ட நூல் திருவாசகமே. திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்ற நிலைத்த புகழை உடையது. ஈசன் வேதங்களை தன் வாயால் உபதேசித்து உலகிற்கு தந்தான். ஆனால் திருவாசகத்தை தன் கையினால் எழுதி கைச்சாத்திட்டு உலகிற்கு அளித்துள்ளான். படிக்கும் அனைவரையும் உருக வைத்து இறைவனிடம் இட்டுச் செல்லும் ஞான நூல் இந்த திருவாசகம். ஓம் நம சிவாய.